Hello friends, இது Anto. ஓகே, நம்ம இதில் செகண்ட் வீடியோ இது. ஸோ இதில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்னோட இந்த விண்டோவை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து லாகின் பேஜ். ஸோ இதில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னோடய ஃபைல் ஓப்பன் அண்ட் என்னுடைய வேம் ஃபோல்டருக்குள்ளே லாகின்ற ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய லாகின் ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு login.phpன்ற ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் நான் கடைசியாக ஓப்பன் பண்ண அந்த டெஸ்ட் பேஜ். ஸோ இந்த லாகின் பேஜுக்கு நான் வரேன். அண்ட் இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு பேசிக் அந்த HTML எழுதிடலாம். HTML open and HTML close and head. And title. And இதுக்கு வந்து நம்ம லாகின் பேஜ்னு கொடுத்துடலாம். லாகின் சிஸ்டம் அண்ட் இங்கே நம்மளோட பாடி டேக். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம லாகின் அண்ட் யூசர் நேம் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய போஸ்ட் மெத்தட் மூலயமா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து PHP கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எனக்கு உங்களுக்கு ஃபார்ம்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் போய் பாருங்கள், PHP டியூட்டோரியல்ஸ். ஸோ அதில் நான் வந்து போஸ்ட் கெட் மெத்தடை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போ ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேக். அண்ட் இதுக்கு இதோட ஐடி வந்து ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டாக ஃபார்ம் ஒன்றுனே கொடுக்குறேன். அண்ட் இதோட நேம் நம்ம நேமும் அதே கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆனால் நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஃபார்ம் ஒன்னே நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இங்கே வந்து மெத்தட். ஸோ மெத்தட் வந்து இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து போஸ்ட் அண்ட் ஆக்ஷன். ஜஸ்ட் நம்ம ஆக்ஷனை எம்டியாக விட்டுடலாம். ஏன்னா இதே பேஜில் தான் நம்ம வந்து PHP கோடை எழுத போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுடைய ஆக்ஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் நேம் அண்ட் இந்த இடத்துல என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட். ஸோ இந்த மெத்தட் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போஸ்ட் அண்ட் கெட் மெத்தடை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அண்ட் நீங்கள் என்னுடைய இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்புட் அண்ட் இதோடைய டைப் வந்து டெக்ஸ்ட். அண்ட் இதோடைய நேம் வந்து நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ஐடியா நான் யூசர் நேம்னு வச்சுக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டேக். அண்ட் இங்கே நான் ஒரு BR டேக் போட்டுக்கிறேன் ஃபார் த நெக்ஸ்ட் லைன். ஏன்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு லைனில் இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்த லைனில் தான் நம்மளுடைய யூசர் நேம் இருக்கணும். சாரி, பாஸ்வேர்ட். அண்ட் நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட பேஜ் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ப்ரௌசரில் நான் ரன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ப்ரௌசரில் நான் லோக்கலோஸ்ட் login.php. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நேம்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட்டாக இருக்குது, பாஸ்வேர்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட்டாக இருக்குது. ஆனால் இங்கே நான் நேம் அடிக்கிறேன். ஸோ யூசர் நேம் அண்ட் நான் பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் நான் 1 2 3 அடிக்கிறேன் பாருங்களேன். ஸோ அது வந்து எனக்கு 1 2 3 அப்படின்னு காமிச்சிருது. ஆக்சுவலி பாஸ்வேர்ட்னா நம்மளுக்கு வந்து டாட் அந்த மாதிரி வரணும். ஸோ நம்முடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து பாஸ்வேர்டு ஃபீல்டாக மாற்றுறோம் இப்போது. ஸோ அதுக்கு நான் என்னுடைய டைப்பில் வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி என்னோடய நேமையும் நான் வந்து பாஸ்வேர்டு மாற்றிக்கிறேன்.
பட் இங்கே நான் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்தேன்ல, ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணும்போது அந்த டாட் டாட் வரதுக்கு. ஸோ டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். ஸோ இதனால தான் நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து டாட் டாட்டாக வருது. அண்ட் இங்கே வந்து பாஸ்வேர்டு நான் மாற்றிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 1 2 3 நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாட் டாட் டான் வருது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா நம்முடைய டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்தனால. ஆனால் என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோடைய டைப் வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நான் இங்கே போய் இங்கே வந்து யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம். ஓகே. அண்ட் இங்கே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். இன்புட். அண்ட் இதோடைய டைப் வந்து சப்மிட். அண்ட் இதோடைய நேம் வந்து நான் வந்து சப்மிட்னே கொடுத்துறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய வேல்யூ இது வந்து லாகின். இது வந்து வேல்யூ என்னன்னா நம்முடைய பட்டன் மேலே இருக்க டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது லாகின். அண்ட் இதோடைய ஐடியா நான் வந்து சப்மிட்னே கொடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் இப்போ என்னுடைய ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் பட்டன் கிரியேட் ஆகிடுச்சு. பட் எனக்கு அது வந்து என்னுடைய தேர்ட் லைனில் வரணும். இதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு கீழே வரணும். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பிஆர் டாக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். லைன் பிரேக். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த லாகின் பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம சம் பிஹெச்பி கோட் எழுத போகிறோம். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிஹெச்பி கோட் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் see you on my next video tutorial.